பேசிக்காவே நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி கொழுப்பு கட்டி ஏற்படுது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலா இருக்கும். இருந்தாலும் இந்த கொழுப்பு கட்டிகள் உடல்ல அங்கங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. வருடக்கணக்கில் எனக்கு இந்த கட்டி இருக்குங்க. ஆனா, இதுல எனக்கு எந்த வகையான ஒரு பெயினும் தெரியல. ஸோ நார்மலா இருக்கு. ஆனா, எப்பாவது சைஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் உடல்ல ஏற்படுவதற்கு காரணம் பார்த்தோம்னா, இந்த ஃபேட் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபேட் மெட்டபாலிசம் சரியா நடக்காத நபர்களுக்கு தான் உடல்ல அங்கங்க நமக்கு கட்டிகள் மாதிரி ஏற்படுது. ஸோ உடல்ல அந்த சப்குட்டினியஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். தோலுக்கு கீழ கொழுப்பு நமக்கு படிய ஆரம்பிச்சிடுது. இதுதான் நமக்கு கொழுப்பு கட்டிகளாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு நல்லாவே முகத்துல நெறைய இருக்கும். ஸோ பேக் சைட்ல இல்ல அப்டாமன் சைட்ல இல்ல கையில முக்கியமா பார்த்தோம்னா, இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் பகுதியில அதிகமாக கொழுப்பு கட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்.